கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராக இருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி டெல்லி அலுவலகத்தில் அவர் ஏற்கனவே ஆஜராக இருந்த நிலையில் மீண்டும் அனுப்பப்பட்ட சம்மனை தொடர்ந்து இன்று இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராகிறார். நேற்றே டெல்லி சென்ற விஜய் தற்போது நட்சத்திர விடுதியிலிருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆஜராக இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக அவர் நேரில் ஆஜராக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். கடந்த ஆண்டு கரூர் வேலுச்சாமியாபுரத்துல இந்த தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒரு பரப்புரை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா மாலை 4 மணி அளவுல விஜய் கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அக்கம் பக்கத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட விஜயை காண்றதுக்காக வந்திருந்தாங்க. வந்திருந்த நிலையில இவர் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஏறத்தாழ 6 முதல் 7 மணி வரை ஆன ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. இந்த நெருக்கடியில ஏறத்தாழ 30,000க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கூறப்பட்ட நிலையில அங்க ஏற்பட்ட நெருக்கடி காரணமா 41 பேர் உயிரிழந்தாங்க. 39 பேர் அதாவது சம்பவ இடத்திலையும் மீதம் இருக்க 2 பேர் மருத்துவமனையில உயிரிழந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை நாடு முழுவதுமே ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 41 பேர் பலியான இந்த விவகாரமானது ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திய நிலையில தமிழக அரசு என்ன சொல்லுச்சுன்னா ஒரு நபர் ஆணையம், அதாவது அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற பேர்ல இன்னொரு குழு அமைக்கப்பட்டது. அதாவது சென்னை வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த எஸ்பி ஆசாகர் அவங்க தலைமையில ஒரு தனிநபர் ஆணையம் அவங்க அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணையான தொடங்கப்பட்ட நிலையில இது குறித்து பல்வேறு கண்டனங்களும் நீதிமன்றங்கள் பொறுத்தமட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வச்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் நடைபெறும் போது என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, எந்த ஒரு கூட்டத்துக்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா சிபிஐ தங்களுக்கு தமிழக அரசு விசாரணை பண்ணும் பட்சத்துல தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்காது, அதனால இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்துருந்தாங்க. இந்நிலையில அந்த வழக்கானது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே பல்வேறு கட்ட நபர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஆதவர்ஜுனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளிட்ட முக்கிய நபர்கள் கலந்துக்கிட்டு அதன் அடிப்படையில அவங்க சாட்சியங்கள் அளிச்சிருந்தாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா விஜய்க்கு டெல்லியில இருக்கிற சிபிஐ அலுவலகத்துல நேரில் ஆஜராக சொல்லி அவருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. உத்தரவிட்டிருந்த நிலையில அவர் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு அங்க போய் ஆஜராயிருந்தாரு. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது எந்த கரெக்ட், அதாவது எது சரியானதோ அதை டிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதாவது நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க, கூட்டம் இந்த மாதிரி கூடும்போது நீங்க ஏன் முன்னால வரல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு தமிழக வெற்றி கழகம் தரப்புல என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தீங்க, மாவட்ட நிர்வாகம் தரப்புல போதிய அளவுக்கு எடுக்கப்பட்டிருந்ததா, மாநில அரசு உங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க இருந்ததா, எதுக்காக இப்ப நீங்க வந்தது அதாவது எதன் மூலமா வந்தீங்க, சாலை மார்க்கமா ஏன் எவ்வளவு நேரம் ஆச்சு, இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருந்தீங்க, முதல் கூட்டத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் வச்சிருந்தாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா முதல் நாள் சாட்சியத்துக்கு ஏறும்போது என்ன பண்ணாங்கன்னா காலை 11:40 மணி அளவுல சாட்சி சொல்றதுக்காக டெல்லி அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு போனவர் ஏறத்தாழ 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு மாலை 4:30 மணி அளவுல அவர் அந்த விசாரணை முடிவடைந்ததா சொல்லி முதற்கட்டமா தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு 6:30 மணி அளவுல அவர் சிபிஐ அலுவலகத்தில இருந்து வெளியே வந்தாரு. தொடர்ச்சி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மறுநாள் இந்த விசாரணை தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில சிபிஐ தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மறுநாள் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் ஓரிரு நாட்கள்ல மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு அதன் பிறகு அவர் திரும்ப ஆஜராவார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா இன்று தற்போது அவர் நேற்று சென்னையிலேருந்து கிளம்பி தனி விமானம் மூலம் டெல்லி போயிருந்தாரு. டெல்லியில தாஜ் ஹோட்டல்ல தங்கியிருந்த அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ தற்போது அந்த சிபிஐ அலுவலகத்துல ஆஜராயிருக்கிறார். அதாவது அந்த 2வது கட்ட விசாரணைக்காக சிபிஐ தரப்புல ஆஜராயிருக்கிறாரு. அவரோட பாத்தீங்கன்னா கட்சியோட முக்கிய பிரமுகர்கள் பலரும் ஆஜராயிருக்கிறாங்க. அதாவது சிபிஐ பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 100 கேள்விகளை வெவ்வேறு இடங்கள்ல வைத்து, அதாவது அந்த கூட்டத்துல அதாவது முக்கியமான நபர்களை தனித்தனியாக வைத்து அவர்களை விசாரணை செய்யறதுதான் சிபிஐயோட வழக்கம். இந்நிலையில தற்போது சிபிஐயோட 2ஆம் கட்ட விசாரணையானது தற்போது துவங்க இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இதே போல் ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட கேள்விகள் அடங்கிய கேள்விகளை அவற்றை கேட்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்குது. ஏற்கனவே முதற்
நடந்தது அப்படிங்கிறத பொறுத்துதான் எல்லாமே இதுக்கு அடுத்த கட்ட விசாரணையானது இருக்கும். ஏற்கனவே சிபிஐ விசாரணையை பொறுத்த மட்டும் தங்களுக்கு வேணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்த தமிழக வெற்றி கழக தரப்பினருக்கு தற்போது ஒரு சற்று ஆறுதலா ஏற்படுத்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 41 பேர் பலியான விவகாரத்திலையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி மாநில அரசு தரப்புல தமிழக அரசு தரப்புல 41 பேருக்கு எந்த விதமான விசாரணையும் நடத்தல அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே மன வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு உடலையானது சராசரியாக உடற்கூறு பரிசோதனை செய்யறதுக்கு 1.5 முதல் 2 மணி நேரம் வரை ஆகும். ஆனா 41 பேர் உடம்பை 2 கட்டில்கள்ல படுக்க வைத்து அது 2 மணி நேரத்துல எவ்வாறு நடந்தது அப்படிங்கிறது குறித்துதான் இங்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகம் தரப்புல சிபிஐ என்கொயரி போயிருந்தாங்க. சிபிஐ என்கொயரி போயிருந்த நேரத்துல அதனை அடுத்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இந்த மாதிரி விசாரணைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியா அவங்க தரப்புல விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விசாரணையின் முடிவுல இது யாருக்கு, அதாவது இது தன்னிச்சையா நடந்ததா அல்லது யாரையும் தூண்டுகோல் ஏற்படுத்தி அதன் அடிப்படையில இந்த மாதிரி நடந்ததா அப்படிங்கிறது குறித்து இன்னும் சற்று நேரத்துல விவரங்கள் தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி வணக்கம். கடந்த ஜனவரி 12ஆம் தேதி அன்றைக்கே விஜய் நேரில் ஆஜராகி விளக்கமளித்திருந்த நிலையில் மீண்டும் 2வது முறையாக இன்று அவர் அங்கு ஆஜராகி இருக்கிறார். இது குறித்த முழு விவரங்கள் காயத்ரி. சிந்துஜா, ஏற்கனவே ஜனவரி 12ஆம் தேதி விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்திருந்தார். இந்நிலையில் 2வது முறையாக இன்றைய தினம் அவர் ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே அவர் 12ஆம் தேதி சுமார் 7 மணி நேரம் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி தாவேகா தரப்பிலிருந்து இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் ஒரு நாள் நடத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பொங்கல் பண்டிகை காரணமாக இன்றைய தினம் இந்த விசாரணையானது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதற்காக நேற்றைய தினமே சென்னையிலிருந்து விஜய் புறப்பட்டு டெல்லி சென்றிருந்தார். தற்போது சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்து வருகிறார். குறிப்பாக இன்றைய தினம் விஜயிடம் குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே அவர் வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தை அளித்திருந்த நிலையில் அந்த பதிலின் அடிப்படையில் இன்றைய தினம் விஜயிடம் குறுக்கு விசாரணை நடத்த உள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் பொழுது காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளித்தார்களா, பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கு எவ்வாறு இருந்தது உள்ளிட்ட கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் இன்றைய தினம் விஜயிடம் கேட்க உள்ளனர். அதே போன்று ஏற்கனவே அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விஜயிடம் குறுக்கு விசாரணையானது நடத்தப்பட உள்ளது. குறிப்பாக கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது பல்வேறு தரப்பினர் நேரில் ஆஜராகி தங்களுடைய விளக்கங்களை அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் அந்த பதில்கள் அடிப்படையில் இன்றைய தினம் விஜயிடம் குறுக்கு விசாரணையானது நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயிடம் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தொடர்பாக குறுக்கு விசாரணையானது நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஏற்கனவே 200க்கும் மேற்பட்டோரிடம் கரூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தியுள்ள நிலையில் இன்றைய தினம் 2ஆம் கட்டமாக விஜயிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் அவரிடம் சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளானது கேட்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விசாரணை என்பது முக்கியமாக பார்க்குமானால் குறுக்கு விசாரணையாக விஜயிடம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் பல்வேறு தரப்பினர் வழங்கியிருந்த பதில்களின் அடிப்படையிலும் விஜயிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் மூலமாக அவரிடமிருந்து விளக்கங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த குறுக்கு விசாரணையானது சுமார் 3 மணி நேரத்திற்காக மேலாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பாக மீண்டும் விசாரணை நடத்தப்படுமா அல்லது இன்றோடு இந்த விசாரணையானது நிறைவடையுமா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சென்றுதா. இந்த நிலையில் இன்றைய தினம் விஜயிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு சிபிஐ அதிகாரிகள் தயாராக இருப்பதாகவும் இந்த குறுக்கு விசாரணையானது ஒரு முக்கியமான கேள்விகளை அடிப்படையாக வைத்து கேட்கப்படும் என்றும் அதிகார தரப்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்றுதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.